அனைவருக்கும் வணக்கம். நாம் கடந்த பதிவில் 12ஆம் வகுப்பு அரையாண்டு பொதுத் தேர்வுக்கு கண்டிப்பாக படிக்க வேண்டிய முக்கியமான வினாக்களை பார்த்தோம். அந்த பதிவில் சில முக்கியமான பகுதிகள் விடுபட்டு போய்விட்ட காரணத்தினால் அவற்றை இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்பாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். முதலில் துணைப்பாட பகுதியில் இருக்கக்கூடிய 6 மதிப்பெண் வினாக்களை பார்க்கலாம். பாரதியின் கடிதம் வாயிலாக அறியலாகும் சமூகப்பற்று, மொழிப்பற்று ஆகியவற்றை விளக்கி எழுதுக. உரிமைத்தாகம் கதையில் சகோதரர்கள் இருவரும் இணையாமல் இருந்திருந்தால் கதையை தொடர்ந்து எழுதி முடிக்க. அதாவது உரிமைத்தாகம் கதையில் சகோதரர்கள் 2 பேருமே கடைசியில் சேர்ந்துருவாங்க. அவர்கள் சேராமல் இருந்திருந்தால் என்ன ஆகியிருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கற்பனையின் அடிப்படையில் சொந்தமாக எழுத வேண்டும். அடுத்து, சாலை விபத்து இல்லாத தமிழகத்தை உருவாக்குவோம் என்ற கனவு நினைவாக நாம் செய்ய வேண்டியவை யாவை? அதாவது தமிழகம் ஒரு சாலை விபத்து இல்லாத மாநிலமாக உருவாக்க வேண்டும் அப்படின்னா நாம் என்ன செய்யணும் அப்படிங்கிறத எழுதணும். அடுத்து, கிராமங்கள் தங்கள் முகவரியை இழந்து வருகின்றன. உங்கள் கருத்தை எழுதுக. இது தலைக்குளம் கதையில் பார்த்தீங்கன்னா கிராமம் நகரமாக மாறக்கூடிய சூழலை சொல்லியிருப்பாங்க. அதை படித்து பார்த்துவிட்டு நீங்கள் கிராமம் இன்னைக்கு எப்படி நகரமாக மாறி வருது, அதனுடைய அடையாளங்களை இழந்து வருகின்றன என்பவற்றை எல்லாம் விளக்கமாக எழுத வேண்டும். சொந்தமாக எழுத வேண்டிய கேள்விதான். அடுத்து, சங்ககால வரலாற்றை அறிந்து கொள்ள புகழூர் கல்வெட்டு எவ்வாறு துணை புரிகின்றன விளக்குக. சரி, அடுத்து, கோடைமலை கதை வாயிலாக அறியலாகும் மனிதநேய பண்புகளை விளக்கி எழுதுக. அடுத்து, அணிகள் மொத்தம் 7 அணிகள் உள்ளன. அதில் ஒரே ஒரு அணி மட்டும் புத்தகத்துக்கு உள்ளே குறிப்பிடப்படலை, வெளியில் கேள்வியில் இருக்குது. இருந்தாலும் அந்த அணியை நம்ம பார்க்க வேண்டாம், மற்ற 6 அணிகளையும் பார்க்கலாம். 1வது இயல்ல பொருள் வேற்றுமை அணி, அப்புறமா ஏகதேச உருவக அணி, நிரல் நிறை அணி, இந்த 2 அணிகளும் 3வது இயல்ல திருக்குறள் பகுதியில் அமைந்திருக்கின்றன. அடுத்து, உவமை அணி, தொழில் உவமை அணி, அப்புறமா சொற்பொருள் பின்வரு நிலை அணி, இந்த 3 அணிகளும் 6வது இயல்ல திருக்குறள் பகுதியில் அமைந்திருக்கின்றன. இவற்றை நன்றாக படித்து கொள்ள வேண்டும். நன்றாக படித்து அதிக மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள். நன்றி.